Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டிசைன் தான். அந்த சிம்பிள் டிசைன் வந்து கொஞ்சம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக போட முடியல. ஸோ ரேண்டமாக போட முடியாததுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன் இன்ச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கேலில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். கரெக்டாக நம்ம போட்டுகிட்டே வரும்போது அந்த 2 கார்னர்லேயும் வந்து லைன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் க்ராஸாக வரா மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த சைடில் வந்து நம்மளால் ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த கார்னரும் இந்த கார்னரும் கொஞ்சம் வந்து அந்த க்ராஸாக கொடுக்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளவர் முடிச்சுட்டு சரி அப்படியே போட்டுகிட்டே போகலாம் அப்படின்னு தான் நான் பிளான் போட்டேன். ஆனால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஒரு லைன் முடித்த பிறகு அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டு திருப்பி அது வந்து காய வச்சுட்டு போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஸ்கேலில் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம லைன் சுகர் பீடு போடுவோம். ஸோ ஒரு 3 பாக்ஸுக்கு அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது வேலையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஒர்க்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி. வெறும் ஸ்டோன்ஸ் தான் நிறையா வரும். ஆனால் அந்த லைன் நீங்கள் போட்டு பக்காவாக வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க்கு போடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் லைன்ஸ் போடாமல் இப்போ வந்து அந்த ஸ்டோன்ஸு அந்த 4 நம்பர் பீடு சுகர் பீடில் ஒரு லைனு அந்த பாக்ஸ் ஸ்டோனு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடு போட்டு ஒரு ஒன்றா முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகும் இந்த டிசைனு. ஸோ ஏன்னா நாங்கள் போடும்போது இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஐடியா கொடுக்குறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் போட்டு அந்த ஒரு லைன் போடுறீங்க, அந்த பாக்ஸ் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு சுற்றி வந்து சுகர் பீட் போடுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹை ஷேப் அண்ட் ட்ராப் ஷேப் ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து சுகர் பீட் லைன்ஸ் ஃபுல்லாக லைனாக முடிச்சுக்கோங்க. ஒரு 5-6 முடிச்சுட்டு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைனில் சுகர் பீடு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ அதுக்குள்ளே நீங்கள் பீட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பர் பீட்ஸ் தான் எடுத்திருந்தேன். சுகர் பீட் காப்பரு, 4 நம்பர் பீட் காப்பரு அண்ட் அதே மாதிரி சுகர் பீட் காப்பர்ஸ் பார்டர் போட்டுட்டு அந்த லைன்ஸ்க்கும் காப்பர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸில் வந்து சுகர் பீடு வந்து ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் வந்து பாருங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐ ஷேப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ட்ராப் ஷேப் ஸ்டோனும் வந்து கீழே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் அந்த லைன்ஸை முடிச்சுட்டு நம்ம இந்த ஸ்டோனை ஒட்டி ட்ரை பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் வந்து டக்குன்னு அந்த சுகர் பீட்ஸ் வந்து போட்டுட்டு போகலாம். இல்லைன்னா டைம் ஆகுது. ஆனால் பார்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன். நமக்கு என்ன டைம் ஆகுதுன்னா நம்ம அந்த கரெக்டான அந்த கோடு வரைஞ்சிட்டு நம்ம நார்மலாக போட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் ஆகும். ஏன்னா ஒருத்துக்கும் நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக சீக்கிரமாக நீங்கள் முடிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த டிசைன் போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டு இதோட வீடியோஸ் வந்து நான் எடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன். நீங்கள் பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் அதில் கேளுங்க. நான் பார்க்கும்போது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை பை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.